உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அதாவது ஆண்டவரை உறுதியா ஸ்ட்ராங்கா பிடித்து கொண்டவனை குறித்து சொல்லுகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். உண்மையே அப்படின்னா உங்களை மட்டும் நம்பி இருக்கிறபடியால் அப்படின்னு அர்த்தம். உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இது ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம். ஒரு மனிதன் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனம். முதல்ல எந்த ஒரு காரியத்துக்கும் மனம் தேவை. மனம் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஃபர்ஸ்டே மனம் திரும்புதல். அதாவது எங்கெல்லாமோ நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு மனம் திரும்பி அவர் மேல நம்பிக்கை வைக்கணும்னா நம்ம மாறணும். அந்த மனம் என்பது மனம் இருந்தால், பொதுவாக உலக பொதுமொழியா சொல்லுவாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு. மனம் இருந்தா வழி உண்டு அப்படின்னு. அந்த மனம் முதல்ல ஆண்டவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனம் நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது சிலதுல மனம் பேசும்னு சொல்லுவோம் பாருங்க, எனக்குள்ள அது அந்த பேச்சு இருக்கணும். சங்கீதக்காரன் தாவீது பேசுவார் பாருங்க, ஆத்துமா கிட்ட பேசுவார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் தயங்குகிறாய்? நீ கர்த்தருக்கே காத்துரு, நீ கர்த்தருக்கே காத்துரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு தான் ஆத்துமா கூட அவர் பேசுவார். தாவீது அவருடைய வாழ்க்கையில வந்த பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவன் தன் ஆத்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ கர்த்தரையே நம்பியிரு, நீ அவரையே நம்பியிரு, நீ கலங்காத, நீ அவரை நம்பியிரு அப்படின்னு சொல்லி அவர் தன் ஆத்மா கூட பேசுவான். அப்படி ஒரு உறுதியான மனம் ஆண்டவர் மீது நமக்கு இருக்கணும். எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், அவர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமல் போனாலும் அவரையே உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனம் நமக்கு இருக்க வேண்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள், அவர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமல் போனாலும் அதை பற்றி உமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான மனம் அவங்ககிட்ட இருந்துச்சு. தானியேலுக்குள்ள இருந்துச்சு, தாவீதுக்குள்ள இருந்துச்சு. அந்த உறுதியான மனதை தான் ஆண்டவர் நம்மிடத்துல இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அந்த ஸ்ட்ராங்கான ஒரு உள்ளம் நமக்கு வேண்டும். இங்கே அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொன்னார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், உம்மையே நம்பி இருக்கிறபடியால். அந்த மனம் இருந்த உடனே தான் நம்பிக்கை முழுவதும் கருத்துல வைக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, என் நம்பிக்கை நீரே. நான் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். நான் நம்புகிறது அவராலே வரும், உம்மாலே வரும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். இப்படியெல்லாம் ஆண்டவரையே தன் நம்பிக்கையா முழுவதும் வைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் பழைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில. அந்த உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால அவர் என்ன பண்றாரா, நீர் அப்படின்னு கர்த்தர், தேவன், ஆண்டவர், இயேசு அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். அப்படிப்பட்ட மனதை உடையவர்களை கர்த்தரே அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். சமாதானத்திலே சாதாரண சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்துக்கு ஒரு பேர் சொல்றாரு, பூரண சமாதானம், பூரண சமாதானம். ஆகவேதான் இயேசு சொன்னாங்க,
என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகத்துல ஒரு விதமான சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானம் இல்லை. அந்த சமாதானம் கிடைக்கும் போது இருந்த மாதிரி இருக்கும், இருக்காத மாதிரியும் இருக்கும். அது சமாதானமா இல்லை என்னன்னே புரியாது. அது கிடைச்ச உடனே அப்படியே அப்படியே இந்த உலகத்தினுடைய காரியங்கள், அந்த நன்மைகள் கிடைச்ச உடனே சரியான மாதிரியும் தெரியும், சரியாகாத மாதிரியும் தெரியும். பாருங்க, சில நேரம் சிலர் நல்ல ஒரு மேன்மையான இடத்த பிடிக்கணும்னு நினைப்பாங்க, பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறமா சமாதானமானா அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. திரும்ப அந்த இடத்த காத்து கொள்ளணுமே, அதுக்காக ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அதை தொடர்ந்து காத்து கொள்வதற்கு, அந்த இடத்தை காத்து கொள்வதற்கு. ஆனால் ஆண்டவர் பற்றி அப்படி இல்லை. ஆண்டவரே பூர்ண சமாதானத்திற்கு காத்துவார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஆண்டவர் சொல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களை வைத்து போகிறேன். ஆண்டவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறான். அதான் பூரண சமாதானம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சமாதானம் பூரண சமாதானம். அந்த சமாதானம் எவ்விதத்திலும் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. யாரும் என்னுடைய சமாதானத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று சொன்னார். அவர் கொடுக்கிற சமாதானத்தை யாரும் கலைக்க முடியாது. ஆகவே தான் வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, மற்ற அப்போஸ்தலர் அடிக்கடி எழுதுகிற வார்த்தை, ஒரு நிருபத்தினுடைய துவக்கம் இப்படிதான் எழுதுவாங்க. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது அப்படின்னு சொல்லி. நான் தேவன் அருளக்கூடிய சமாதானம், ஆண்டவரை முழு நம்பிக்கையா, கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கும் போது அவர் அப்படிப்பட்டவர்களுக்கு தம்முடைய பூரண சமாதானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அது ஒரு நாள் நம்மை விட்டு எடுபட்டு போய்விடும். அல்லது சமாதானம் கொடுக்கறது போல இருக்கிறதே நமக்கு சத்துருவாகவும் சில நேரம் மாறி போயிடும். ஆனா தேவன் கொடுக்க சமாதானம் அப்படிப்பட்டதல்ல. பாடுகளுக்கு மத்தியிலும், உபத்திரவங்களுக்கு மத்தியிலும், நெருக்கத்துக்கு மத்தியிலும், நிந்தைகளுக்கு மத்தியிலும் அவர் அருளக்கூடிய சமாதானம், அது நம்மை விட்டு ஒருவராலும் எடுத்து போட முடியாது. அது தேவன் அருளுகிற மெய்யான சமாதானம், அது பூரண சமாதானம். ஆகவே நம்முடைய நம்பிக்கை கர்த்தராக இருக்கட்டும். கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷனாக அவரையே நாம் நம்பிக்கையை கொண்டிருப்போம். அவரையே பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக இருப்போம். அவரையே நம்பி இருப்போம். அவரே நம் நம்பிக்கையாய் இருக்கட்டும். அவரை நாம் நம்முடைய நம்பிக்கையாய் கொண்டிருந்தால் கால்கள் கண்ணிகளிலே சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நம்முடைய ஜீவன் மரணத்துக்குள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். சமாதானத்தின் கட்டை காத்துக்கொள்ள உதவி செய்வார். சமாதானமான தாபரமாகிய பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பரிபூர்ண சமாதானத்தை நமக்கு தந்து அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே 2ஆம் வசனம் சொல்றார், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அங்கே சத்தியத்தை கை கொண்டு வருகிறவர்களுக்கு, யாரெல்லாம் சத்தியத்தை கை கொண்டு வருகிறாங்களோ அவங்கெல்லாம் நீதியை, சத்தியமான தேவனுடைய சத்திய நீதியை கை கொண்டு வருகிற ஒவ்வொருவருக்காக நமக்கு நீதியின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். நமக்காக நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு. ஆகவே அது என்றும் சமாதானம் நிறைந்த இடம், சமாதானமான தாவரம். கர்த்தருக்கு மகிமை. ஆகவே கர்த்தரையை பற்றி கொண்டிருப்போம், உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். அவர் தான் என் நம்பிக்கை. எந்த சூழ்நிலையிலும் உலகம் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய அறிவல்ல, நம்முடைய படிப்பல்ல, நம்முடைய பணங்கள் அல்ல, நம்முடைய சொத்துக்கள் அல்ல, நம்முடைய புயபலம் அல்ல, கர்த்தரே என் நம்பிக்கை என்று எப்பொழுதும் அவரையே நாம் நம்பிக்கொண்டிருப்போம். அவரை நம்புகிற நம் வாழ்க்கையிலே பூர்ண சமாதானத்தை கொடுத்து ஆஸ்வதிப்பார்.